உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் தேவேந்திர சேனா இயக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ராஜ்பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நலமா இருக்கீங்களா? ஐயா நலமா இருக்கையா? நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கியா? வணக்கங்கய்யா. நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து எங்கேயும் ஒரு தேவேந்திரனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் தொடர்ந்து நீங்க களத்துக்கே சென்று குரல் கொடுத்து வர்றீங்க. அதுக்காக வீரத்தமிழ் மீடியா சர்வ முதல்வர்கள் நன்றியை தெரிஞ்சுக்கிறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா அரசியல் தினத்துல தொடர்ந்து பாத்தீங்கன்னா தேவேந்திரர் சமூகத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிற களப்போராளியை அதாவது இமானுவேல் சேர்ல இருந்து தீபக் பாண்டியன் வரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த தேவேந்திர சமுதாயம் பாதுகாக்க தவறுகிறதா ஒரு கருத்து வைக்கிறையா, அதை எப்படியா பாக்குறீங்க? ஆமா, இமானுவேல் சேகரன் அவர்கள் தொடங்கி அவர் மாதிரி சொல்லிருக்கீங்க. இப்ப செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீரத்தமிழர் மீடியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பல்வேறு செய்திகளை வெளியிட்டு வரீங்க. இமானுவேல் சேகரன் காலகட்டங்கள் அன்றைக்கு ஒரு ஒருங்கிணைப்புக்கான காலகட்டங்கள். அது அன்றைக்கு ஒரு அடக்குமுறைகள், கடுமையான அடக்குமுறைகள், சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள், அதை எதிர்த்து ஒரு அணிதிரளக்கூடிய நிலைகள்ல தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் அணிதிரட்டினார். அன்னைக்கு ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கம் அப்பட்ட ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி பல்வேறு நிலைகள்ல அரசியல் படுத்தினார் மக்களை. அப்படி பல்வேறு போராட்டங்களை அவர் முன்னெடுத்தாரு. அந்த நிலைகள்ல ஆதிக்கவாதிகளாலும் சாதியவாத கும்பல்களாலும் படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் அதற்கு அடுத்து வந்தவர்கள் அந்த ஒருங்கிணைப்பு அல்லது ஒரு சமூக ரீதியான அரசியல் கட்டமைப்பு இல்லை. அந்த கட்டமைப்பு ஏற்படுத்த முடியவில்லை என்பதுதான் உண்மை. அப்ப தன்னெழுச்சியாக போராடியவர்கள் தான் நிறைய படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்தந்த பகுதிகளில் வட்டாரங்கள்ல செயல்படக்கூடியவர்கள் பல்வேறு படுகொலைகள் நிறைய, அதாவது வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கான படுகொலைகள். ஒரு ஊருக்குள்ள ஒரு விஷயங்களை எதிர்த்து கேட்டாலே படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு சாதியவாத கும்பல்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்காங்க. அப்போ இந்த படுகொலைகளை தடுக்க தவறியது சமுதாயம் என்பது என்னை பொறுத்தவரை ஏற்புடையது அல்ல. ஏன்னா ஒரு சமூக கட்டமைப்பை, ஒரு அமைப்பு கட்டமைப்பை நாம இன்னும் உருவாக்கல. அந்த உருவாக்குவதற்கான அரசியல் சூழலை உருவாக்குறது தான் முதன்மையான பணியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ தீபக் பாண்டியன் வரைக்கும் உங்களுக்கு தெரியும், தீபக் பாண்டியன் வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. அப்ப இடையில பசுபதி பாண்டியன் அவர்கள் இந்த மாதிரி அவர்கள்லாம் ஓரளவுக்கு ஒரு அரசியலை ஏற்படுத்தி தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் மட்டும் அவர் ஒருங்கிணைக்காம மற்ற சமுதாயத்தை அரவணைத்து அவர் சென்றார். அதெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். அப்போ இந்த அமைப்பு கட்டமைப்பு இல்லாதது எதிரிகளுக்கு அவர்களுக்கு ஒரு பலமாகிறது. அதுல இருந்து தனிமைப்படுத்தி ஒருவரை காலி செய்வது என்றாக தொடர்ச்சியாக இவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார். அப்ப தொடர் படுகொலைகள் குறிப்பாக யாரெல்லாம் முன்னின்று கேட்கிறார்களோ, அந்த ஆதிக்கத்தை எதிர்க்கிறார்களோ அல்லது சாதியவாத கும்பல்களுக்கு எதிராக தன்னுடைய நடவடிக்கையை கூர்மைப்படுத்துகிறார்களோ அவர்களை கொலை செய்வது என்பது தொடர்கதையாகி தான் வருது. அப்ப இதிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அல்லது இதை இந்த படுகொலைகள் நடத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம். எதிரிகள் இந்த சாதியத்தை நிலைநிறுத்துவதற்காக செயல்படக்கூடியவர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள். அவர்கள் சங்கம் வைத்து கோடிக்கணக்கான ரூபாயை வைத்திருப்பதாகவும் சொல்லுகிறார்கள். அப்போ அதற்கு எதிர்நிலைகள்ல நாம அந்த ஆதிக்கத்தை தகர்க்கிறதுக்கு அந்த சாதியவாத கும்பல்களை இந்த நாட்டிலிருந்தே அப்புறப்படுத்துவதற்கான வேலைகளை செய்ய வேண்டியது கடமை. அப்போ அதை ஒருங்கிணைந்துதான் செய்ய முடியும். தனிநபராக ஆங்காங்கே தன்னெழுச்சியாக எழும்பக்கூடிய அந்த போராட்ட குணம் கொண்டவர்கள் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் கடந்த கால உண்மை. ஆக அரசியல் ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் கட்டமைப்பை ஏற்படுத்தி இந்த சாதியவாத கும்பல்களுக்கு எதிராக நாம் அரசியல் அதிகாரம் பெறுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டாலே ஒழிய இது போன்ற படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியாது. அதற்கு மக்களை பொறுப்பேற்க வைக்க முடியாது. கண்டிப்பாயா.
அண்ணன் செந்தில் மலர்கள் விஷயத்துல நீங்க வந்து இப்ப ஒற்றுமை இல்லைன்னு சொல்றீங்க, மக்கள்கிட்ட வந்து ஒருங்கிணைந்த ஒரு ஒற்றுமை இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல ஓரளவு ஒற்றுமையா இருக்கிறது மாதிரி தெரியுது. ஆனா நான் செந்தில் மலர் விஷயத்துல மக்கள் வந்து சரியான நேரத்துல குரல் கொடுக்கலையே, எதனாலயா? இல்ல, மக்கள் ஒற்றுமையாக இல்லை என்பதாக வந்து நாம் சொல்ல முடியாது. அதாவது மக்களிடம் வந்து சரியான கருத்துக்களை வந்து இயக்கவாதிகள், அரசியல்வாதிகள் வந்து கொண்டு போகல அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வை. அதாவது ஒரு நிலைப்பாடுகளில் வந்து மக்களை வந்து ஒத்த கருத்தோடு கொண்டு வந்து அதற்கப்புறம் தான் வந்து ஒரு அரசியல் ரீதியாக அணிதிரட்டி ஒரு சதிக்கு எதிராகவோ அல்லது வந்து சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராக போராட முடியும். அப்போ இன்றைக்கு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் வந்து சமுதாயத்தில் நிலவுது. அரசியல் ரீதியாகவும் சரி, அமைப்பு கட்டமைப்பு ரீதியாகவும் சரி, ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருக்குது. யாரை வந்து தலைவராக ஏற்றுக்கொள்வது என்ற மனநிலையில் வந்து மக்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த மனநிலை வந்து மக்கள்கிட்ட போயிருச்சு. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, தன்னெழுச்சியாக போராடுறாங்க. யாரையும் நம்பல. இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் பாருங்க, எல்லா ஊர்களிலும் நிறைய ஊர்களில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு, சாதிய வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் எதிர்த்து போராடக்கூடியவர்கள் தலைவர்களை நம்பல. இதுதான் உண்மை. அப்ப தன்னெழுச்சியாக போராடுகிறார்கள். தன்னெழுச்சியை வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த போராட்டம் வெற்றி பெற்றதாக தெரியும். ஆனால் அதற்கடுத்து ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்தி எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். யார் யார் முன்னிலை நின்னாங்களோ அவங்களெல்லாம் பிடித்து வழக்கு போடுவது போன்ற ஒடுக்குமுறைகளை வந்து தொடர்ச்சியாக செஞ்சிருவான். அப்ப தன்னெழுச்சி என்பது அந்த நேரத்திற்கு சரியாக இருக்கும். ஆனால் ஒரு அமைப்பு கட்டமைப்பின் ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு தான் ஒரு பிரச்சனையை வந்து நிரந்தரமாக தீர்க்க முடியும். அப்போ அரசியல் ரீதியாக அணிதிரட்டுகிற வேலையை இந்த இயக்கங்கள் செய்யாமல் தன்னை முன்னிறுத்தி ஒரு தலைமையை முன்னிறுத்தி செய்வதால் வரக்கூடிய வினைதான் இந்த மாதிரியான சமுதாய ஒற்றுமைக்கு கேடு விளைவிக்கிறதாக அமையுது. இதைத்தான் நான் வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு வரேன். அதாவது ஒரு தனிநபரை முன்னிறுத்தி செய்யக்கூடிய அரசியல் என்பது அது வந்து வேறு மாதிரியான அரசியல். இப்ப திராவிட கட்சிகளுக்கு வந்து அந்த மாதிரி அரசியல் இருக்கலாம், அல்லது வந்து மற்ற அமைப்புகளுக்கு வந்து அப்படி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு விடுதலையை விரும்பக்கூடிய அமைப்புகள் அல்லது ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளான ஒரு சமுதாயம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் தனிநபரை முன்னிறுத்தி செய்யக்கூடிய அரசியல் இங்கு செல்லுபடி ஆகாது. அதனால்தான் இங்கே தலைமைகளை யாரும் நம்புவதில்லை. எல்லாமே தன்னெழுச்சியாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தன்னெழுச்சியை வந்து ஒருங்கிணைத்து தன்னெழுச்சியை வந்து அரசியலாக மாற்றுவதற்கு கூட இன்றைக்கு இயக்கங்களுக்கு சரியான அரசியல் பார்வை இல்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. யாருக்கிட்டையும் அந்த சரியான அரசியல் பார்வை இல்ல. அதனாலதான் வந்து பல்வேறு அமைப்புகளை வந்து சொல்றாங்க, இந்த அமைப்புக்கு போய் அந்த கட்சிக்கு போங்க, இந்த கட்சிக்கு போலாம், அந்த கட்சிக்கு போலான்னு வந்து ஒரு உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த ஒரு பிரச்சனைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ நமக்கான அதிகாரம், நமக்கான இழந்த பெருமைகளை, இழந்த அரசியல் அதிகாரங்களை பெறுவதற்கான வழிமுறைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை, இன்றைக்கு இயக்கங்கள் இல்லை. ஆனால் தேர்தல் சார்ந்தும் அது வந்து மற்ற கட்சிகளுக்கு போங்க அங்க பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய அளவு தான் இருக்குது. அந்த லட்சணத்தில் தான் இன்றைக்கு இயக்கங்கள் இருக்கிறது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. கண்டிப்பாயா. இப்ப பாத்தீங்கன்னா, அதாவது தியாகி இமானுவேல் சேகரோட மணிமண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவனை எதிர்த்து வந்து ஆப்பநாடு மரபு சங்கத்தோட செயலாளர் வந்து ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. உடனடியா பரமக்குடியிலும் சரி, முதுகுளத்தூரும் சரி ஒரு மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் உடனடியா நடந்தது. அது வந்து சந்தோஷமானது என்ன. ஆனா அதே மாதிரி தொடர்ந்து தேவேந்திர மக்களுக்காக குரல் கொடுத்து செந்தில் மலர் விஷயத்துல இதே மாதிரி அனைத்து ரெண்டு ஒரு போராட்டம் செய்யாது நினைக்கிறேன். அது அரசியல் தான் காரணம். அதாவது இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, யாரு முனைப்பாக அரசியல் ரீதியாக வரலாற்று ரீதியாக செயல்படுறாங்களோ அவர்களை வந்து முடக்குவதற்கு நமக்குள்ளே ஒரு சில புல்லுருவிகள் இருக்கும். அந்த மாதிரியான புல்லுருவிகளால் வரக்கூடிய சிக்கல்கள் தான் இந்த மாதிரியான சிக்கல்கள் தான். அதாவது இது வெளிப்படையாக சொல்வதா இல்லையான்னு தெரியல எனக்கு. எல்லாரையும் அரவணைத்து போக வேண்டும் என்பதா என்னுடைய வேண்டுகோள். இனிமேல் நடந்த கசப்புகளை மறந்து அல்லது அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் ஒருங்கிணைந்து ஒரு ஒத்த கருத்தில் ஒரே நோக்கம் தானே, சமுதாயத்தினுடைய விடுதலை தான் ஒரே நோக்கம். அப்ப அந்த நோக்கம் வந்து ஒன்று. ஆனால் செல்லக்கூடிய பாதைகளை வந்து சரிப்படுத்தி செல்ல வேண்டியது இன்றைய காலத்தின் தேவை. இன்றைக்கு அவசரமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அப்ப
இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் காழ்ப்புணர்வோடு பார்க்கக்கூடிய மனநிலைகள் மாறி உறவுகளாக பார்த்து சமூக ரீதியாக ஒரு அமைப்பு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டிய அவசர காலத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அப்போ செந்தில் மல்லர் போன்றவர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்கிறது. வரலாற்று ரீதியாக விஷயங்களை சொல்வதற்கும் இன்றைக்கு வரலாற்று ஆய்வு செய்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், மீண்டலும் பாண்டியர் வரலாறு என்ற புத்தகத்தை படைத்திருக்கிறார் இல்லையா? எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 12ஆம் நூற்றாண்டுகளில் வீழ்ச்சி பெற்ற ஒரு பாண்டியர் இனத்தை 8-9 நூற்றாண்டுகளுக்கு பிறகு நாமெல்லாம் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகளை நாங்க தான் பாண்டியர் என்று வெறும் வாயில சொல்லாம ஆய்வு ரீதியாக நிரூபித்து, அதிலையும் இந்த ஆய்வு சரியில்லை என்று நீங்கள் மறுப்பு செய்தால் 10 லட்சம் பரிசு என்று அறிவித்த ஒரு பெருமகனை இந்த சமுதாயம் கொண்டாட வேண்டும், அவருடைய பாதுகாப்புக்கு உறுதி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நான் எடுத்து வைக்கிறேன். கண்டிப்பாயா, கண்டிப்பாயா. ஐயா, இப்ப ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி சொந்த சீமான் அவர்கள் ஒரு கருத்து இருந்திருக்காரு ஐயா. அதாவது தியாகி இமானுவேல் சேகரன் கொலைக்கும் முத்துராமலிங்க தேவருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது என்பது போன்ற ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார். இந்த செய்தி எப்படியா பாக்குறீங்க? அதாவது அவர் சீமான் மீது தமிழ் சமுதாயம் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறது. அவர் மீது அந்த நம்பிக்கையை சீர்குலைக்கின்ற விதமாக பேசி வருகிறார். அவருக்கு நினைப்பு என்னன்னா 2 சமுதாயமும் கசப்புகளை மறந்து ஒன்று சேர வேண்டும் என்கின்ற அந்த நிலையில் வேணால் அவர் சொல்லியிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வரலாற்றை சொல்லுகிறேன் என்ற பெயர் வழியில் வரலாறுகளை திரித்து மறைத்து கூறுவது என்பது ஏற்புடையது அல்ல. உள்ளது உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சீமான் முதுகுளத்தூர் கலவரம் என்கின்ற ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அந்த காலகட்டங்களில், அந்த இமானுவேல் சேகரன் காலகட்டங்களில் அவருடைய படுகொலையை தொடர்ந்து முதுகுளத்தூர் கலவரம் என்கின்ற பெரும் கலவரம், கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாக நீடித்த அந்த கலவரம், துணை ராணுவமே இங்கு அந்த கலவரத்தை அடக்குவதற்கு இங்க மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு கலவரம் அது. எதற்காக ஏற்பட்டது? தியாகி இமானுவேல் சேகரனை படுகொலை செய்ததற்காக ஏற்பட்ட கலவரம் அது. அப்ப இந்த படுகொலையை அரங்கேற்றிய ஒரு பிரிவினர் அந்த துணை ராணுவத்திடம் கெஞ்சியிருக்கிறார்கள். அதுவும் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. துணை ராணுவத்தை நீங்க விலகிட்டீங்கன்னா இந்த பல்லர்கள் எங்களை படுகொலை செய்து விடுவார்கள் என்று அச்சப்பட்டு பேசிய வார்த்தைகள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படி ஒரு கலவரம். அப்போ இதற்கு பின்புலமாக இருந்த தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களை படுகொலை செய்த அவர்களை மறைத்து வரலாறை சொல்லுவது என்பது அது தவறான ஒரு போக்கில தான் போய் முடியும். ஆகவே இதுக்கு சீமான் பேசாமலே இருக்கலாம். இது போன்ற பேச்சுக்கள் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்து இன்னும் மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனைகளை கிளறுவதற்குத்தான் உதவியுமே தவிர பழைய கசப்புகளை மறந்து இன்றைக்கு அரசியல் ரீதியாக பயணிப்பதற்கு இது ஒருபோதும் உதவாது. படுகொலை செய்தவர்கள், படுகொலை செய்த அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அன்றைக்கு தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை அடக்குமுறை செய்த அந்த சமுதாயத்தினர், இன்றளவும் அடக்குமுறை செய்து கொண்டிருக்க சமுதாயத்தினர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்ப அந்த மாதிரி நிலைமைகள் உருவானால் மட்டும்தான் தமிழ் சமுதாயத்தினுடைய இணக்கம், அரசியல் என்பது அடுத்த கட்டத்துக்கு போகும். இல்லைன்னா போகாது. அந்த காழ்ப்புணர்வு உள்ளுக்குள்ளே இருந்து என்ன ஆகும்னா ஒருவரை ஒருவர் அரசியல் ரீதியாக வீழ்த்துவதற்கும் அது நமக்குள்ளான படுகொலைகள் நடத்துவதற்கும் தான் உதவுமே தவிர இது ஒரு சமாதானத்தை நோக்கி நகராது. சீமானவர்கள் சமாதானத்தை நோக்கி நகர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இதை சொல்லவில்லை. ஒரு தவறு இழத்து நடந்து விட்டது. அந்த தவறுகளை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு அந்த சமுதாயம் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு முன்வர வேண்டும். இல்லை என்றால் இது சீமான் போன்றவர்கள் பேச்சு அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது போய் என்ன ஆகும்னா உண்மையான நிலவரங்கள் வெளிவரும் போது அது மனக்கசப்பத்தை ஏற்படுத்தும்.
கடந்த கால கசப்புகளை மறக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமும். அதை ஊதி பெரிதாக்கி அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் உண்மைகளை சொன்னால்தான் அடுத்து இது போன்ற தவறுகள் நடக்காது என்பதற்கான நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அது அடுத்து இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் நம்ம இதை சொல்றோம். இதெல்லாம் இதை பேச வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ் சமூக ஒற்றுமை என்பது இன்றைக்கு அவசிய தேவை. அதை மனதில் வைத்துதான் நம்ம வந்து செயல்பட்டு இருக்கோம். ஆகவே சீமானுடைய கருத்து என்பது, சீமானுடைய பேச்சு என்பது சரியான பேச்சு அல்ல. வரலாறுகளை உண்மையாக சொல்ல வேண்டும். இல்லை என்றால் தெரியவில்லை என்று சொன்னால் அமைதியாக இருந்து கடந்து போவது நல்லது. எத்தனை படுகொலைகள் தென் தமிழகத்தில் நடந்திருக்குது, ஏதாவது ஒரு அறிக்கையாவது வெளியிட்டதுண்டா இது வரைக்கும் சீமான்? அப்போ நீங்கள் வந்து இரக்கமாக இரண்டு சமுதாயம் இருக்க வேண்டும் என்று